வணக்கம் மக்களை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். குட்டி குட்டியாக 5 கிளாஸில் தண்ணீர் ஊற்றி நடிகர் கார்த்திக்குடன் சுவாரஸ்ய சந்திப்பை விவரித்த இயக்குனர் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. அது மட்டும் இல்லாமல் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. வாங்க இப்போது அவர் உடல்நலம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை சொல்ல போனபோது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பற்றி இயக்குனர் ஒரு நேர்காணலில் பேசியிருக்கிறாரு. சினிமா உலகில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை நகைச்சுவையுடன் ரசிகருடன் விவரிப்பதில் தனி சிறப்பு கொண்டவர் தான் இயக்குனர் பாரதி கண்ணன். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நடிகர் கார்த்திக் தன்னுடைய படத்திற்காக முன்பணம் வாங்கிவிட்டு பிறகு நடந்த கூத்துகளை நகைச்சுவை உணர்வுடன் விவரித்தது பலரையுமே ரசிக்க வைத்துள்ளது. 90களில் ஃபேவரட் நடிகரில் ஒருவராக நவரச நாயகன் என ரசிகர்கள் கொண்டாடப்பட்டவர் தான் நடிகர் கார்த்திக். நடிகர் முத்துராமன் மகனான பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான அலைகத் ஓய்வதில்லை படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான கார்த்திக் தனது திறமையால் ஒட்டுமொத்த திரைத்துறையும் தன்னுடைய கால் சீட்டு காத்து கொண்டு கிடக்கும்படி செய்தார். நடிகர் கார்த்திக் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை இயக்குனர் பாரதி கண்ணா பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஒரு புரோக்கர் மூலம் கார்த்திகை சந்தித்ததாகவும் கதை சொல்லை சென்ற போது 5 லட்சம் அட்வான்ஸ் தொகையுடன் சென்றதாகவும் அட்வான்ஸ் பணத்தை கார்த்திக் கையில் வாங்க மறுத்து நான் கையில் தொட்டுறதில்லைங்க, நீங்கள் அப்பா ஃபோட்டோவுக்கு முன்னால் வச்சுருங்க என்று கூறி பணத்தை என் தந்தையின் புகைப்படத்தை முன் வைக்க சொன்னார். பணத்தை வைத்துவிட்டு கதையை கேட்ட கார்த்தி தன் அப்பா டாலரை தொட்டுவிட்டு, பாரதி இந்த படம் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வரும்னு நினைக்கிறேன், அப்பாவோட வைப்ரேஷன் இருக்குது, நல்லா இருக்குது என்று கூறிட்டு இப்போ கேட்கலாமா, நான் மண்டைக்கு மேலே ஊட்டியில் இருக்கேன், அங்கே வந்து கேட்கலாம் என்று சொல்லி கதையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2வது அட்வான்ஸ் மேலும் 5 லட்சம் முன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இயக்குனர் பாரதி கண்ணா ஊட்டிக்கு சென்று கார்த்தியிடம் ரூமில் சந்தித்த போது அங்கே தலைப்பை கேட்டு அங்கே சுவாரஸ்யமான சம்பவம் அரங்கேறியது. அதை கேட்டு தயாரான கார்த்திக் எதிரே இருந்து மேலையில் குட்டி குட்டியாக வைக்கப்பட்ட 5 கிளாஸ் தண்ணீர் ஊற்றினாராம். ஒரு குட்டி ஒரு 5 கிளாஸ் வச்சுருந்தான். 5 கிளாஸ் டொக்கு டொக்குன்னு ஊற்றுறாரு, 5மே எடுத்து குடிக்கிறாரு. கார்த்திக் வேகமாக தண்ணீர் கொடுத்ததை அப்படியே மிமிக்ரி செய்து இயக்குனர் விவாரித்தாராம். சுமார் 2 மணி நேரம் கதை கேட்ட பிறகு கார்த்திக் சற்றும் எதிர்பாராதமான ட்விஸ்ட்டை கொடுத்தாரா. எனக்கு என்னமோ இந்த கதையில் நிறைய பிளட் கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பக்கெட்டாக கொட்ட மாதிரி இருக்குது என்று கூறிட்டு கதையை சேஞ்ச் பண்ணலாமே சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர் கார்த்திக் ரொம்பவே அதிர்ச்சி கொடுத்தாரா. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்து வராரு நம்ம கார்த்திக் அவர்கள். தொடர்ந்து இவரை பற்றி நிறைய செய்திகள் சோசியல் மீடியாவில் வதந்திகளாக வருது. அதாவது கார்த்திக் அவர்கள் இறந்து போயிட்டாராது, அவரை பற்றி நிறையா வதந்திகள் வந்திருக்கு. அதற்கும் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த நேர்காணல் மூலமாக பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.